முன்னாடி இன்றைக்கு வேளாண்மை செம்மலா இருக்கிற கோபாலகிருஷ்ணனுடைய பண்ணையில நான் கால் வச்சேன். இன்னைக்கு அவர் வேளாண் செம்மலா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துல இன்னைக்கு எல்லாம் வேளாண்மை செம்மலா இருக்கணும். நம்மளோருடைய நம்பிக்கை எதுல இருக்குன்னா மாற்றம் ஒன்றுல தான் நம்பிக்கை இருக்குது. கோபாலகிருஷ்ணன் போன்றவர்கள் தான் எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தினார். அவர் நான் உள்ள பண்ணைக்குள்ள நுழையிற நேரத்துல ரசாயன உரங்களை ஒன்னா கொட்டி கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்குவார் அவர் தான் இப்படி மாறி இருக்கிறார். அப்படியானா நம்மளோட நம்புறதுல ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. தமிழ்நாட்டை மாற்றியே ஆகணும், இந்தியாவை மாற்றியே ஆகணும், இல்லைன்னா கிடையாது, நமக்கு எதிர்காலம் கிடையாது. அந்த நம்பிக்கையோட என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், அல்லது மேடையில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்னைக்கு விவசாயியோட நிலைமை என்னவா இருக்கிறதோ இது இப்படிதான் இருக்கும்னு எனக்கு 1966 தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். 1963 கோயில்பட்டி ஆராய்ச்சி நிலத்துல நான் பணியில சேர்ந்தேன். அங்க பண்ணை மேலாளரா 158 ஏக்கர் நிலம் என் பொறுப்புலதான் இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு கரூர் மாவட்டத்துல இந்த புஞ்சக்காடுகள்ல என்னென்ன பயிரெல்லாம் விளையுதோ அத்தனை பயிர்கள்லாம் நாங்க விளைய வச்சிருந்தோம். 3 ஆண்டுகள் கணக்கு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது ஒரு துண்டு நிலத்துல கூட லாப கணக்கே எழுதலைன்னு. ஆனா அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இதே முறை இந்த ரசாயன உரங்களும் ஒட்டு விதைகளும் தொடருமானால் விவசாயிகள் எல்லாம் கடனாளியாக இருப்பார்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் பாலையாக மாறிடும் முடிவு பண்ணேன். என்னுடைய கூட்டாளிகளுக்கு எல்லாம் சொன்னேன். அவங்க சொன்னதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, அவசரப்பட்டு தெருவில் போய் நிக்காத, வெளியில ஏதாவது வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்காக இன்னொரு 3 வருஷம் இருந்தேன். நான் 1969 வெளியில வந்தேன். அப்பவும் என்னுடைய நிலை மாறல. இதே இந்த ரசாயனமும் இந்த ஒட்டு விதைகளும் இந்த எந்திரங்களும் நிலத்துல ஓடுமானால் விவசாயிகள் எல்லாம் கடனாளியாக இருப்பார்கள், இந்த நிலமெல்லாம் மலடாகி போகும் அப்படின்னு அன்னைக்கு நினைச்சதான் கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கிறது. ஆகையினாலதான் நான் செய்வதுதான் சரிங்கிற அந்த ஒரே நம்பிக்கையோட அந்த நடைபோட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். திரும்ப நான் கலைப்படையவே கிடையாது, சோர்வடையதே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், அறிவு என்பது அடுத்தவன் சொல்லி வருவது கிடையாது, அவரவர்கள் அனுபவத்திலிருந்து வருவதுதான் அறிவு. அத இந்த புத்தருடைய கதை ஒண்ணு கிட்டத்துல கேட்டேன். புத்தர்கிட்ட ஒருத்தன் தன்னுடைய தந்தையாருடைய சடலத்தை கொண்டாந்து போடுறான். இல்ல சடலத்தை கங்கையாத்துல விட்டு இவர்கிட்ட நிக்கிறான். என்னன்னு கேட்கிறாரு. இல்ல யாராரோ இந்த செத்தவங்க மோட்சத்துக்கு போறதுக்கு என்னென்னவோ பண்ணி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட பெரிய ஆளு நீங்க, அதனால எங்க அப்பா இப்ப இறந்து போயிட்டாரு, இவர் மோட்சத்துக்கு போறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்ற. அவரு என்ன சொல்றாரு, 2 பானை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. 2 பானையை வாங்கிட்டு வரா. அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் வெண்ணெய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வெண்ணெய் வாங்கிட்டு வர அவன் நம்புறான், இவர் ஏதோ பண்ண போறாரு, எங்க அப்பா கட்டாயம் சொல்றதுக்கு போக போறாருன்னு அவன் நம்புறான். 1ல வெண்ணெய வைக்க சொன்னாரு, 1ல கல்லுகளை போட்டு ஒரு பானையை நிரப்ப சொன்னாரு, 2 இடத்துல குளத்துல இறங்குன்னு சொன்னாரு. குளத்துல இறங்குனா 2 பானையை அப்படியே தண்ணிக்குள்ள அமுக்குன்னு சொன்னாரு. அமுக்குனாரு. இப்ப என்ன பாக்குறேன்னு கேட்டாரு. வெண்ணெய் மிதக்குது, கல்லு உள்ள போயிடுச்சுன்னு சொன்ன. நீங்க இந்த நாட்டுல இருக்கிற யாருனாலும் கூட்டிட்டு வா, இந்த மிதக்கிற வெண்ணையை கீழே போய் சொல்லு, போட்ட கல்ல மேல வர சொல்லு, மிதக்க வை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்பதான் அவனுக்கு என்னவோ தெரிஞ்சது, இவர் வேற என்னவோ செய்ய வர்றாரு, அப்பாவும் மோட்சத்துக்கு நம்புற வேலையில இவர் இல்ல. கல்லு முழுவத்தான் செய்யும், வெண்ணெய் மிதக்கத்தான் செய்யும். உங்க அப்பா செஞ்சிருக்கிற காரியத்தை வச்சு ஒரு தொட்டத்துக்கு போறாரா நகத்துக்கு போறாரா முடிவை பண்ண முடியலையா, வேற யாரும் ஒன்னையும் பண்ணிடவே முடியாது. அதனால தீதும் நன்றும் பிறதரவாரா, நாம என்ன செய்கிறோமோ அதை வச்சுட்டுதான் நம்ம மேலுக்கு வர்றதுக்கு தாழ்ந்து போறது இருக்குதாங்க. நம்மளவாரா பார்க்கல, நம்ம இளமையில இருந்து பல சிந்தனையாளர்களுடைய மண்டக்குள்ள நுழைஞ்சிட்டதுனால நம்முடைய நாடா பார்க்கிறேன், இந்த உலகமா பார்க்கிறேன், இன்னைக்கு இந்த பூமியா பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். ஆகையினாலதான் இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுக்கிறாங்க. இதுக்கு இடையில மறுபடியும் நீங்க எப்படி உறைஞ்சு போயிடாதீங்க, ஐஸ்கட்டி மாதிரி உறைஞ்சு போயிட்டீங்கன்னா பேசுறது ஒன்றுமே காதுக்குள்ள போவாது. நான் இங்க கோயில்பட்டியில இருக்கிற காலத்துல 63க்கு 69 இடையில அந்த நண்பர்கள் ஒரு கதை சொன்னாங்க. அங்க அந்த நாய்க்கர்கள் எல்லாம் இடுப்புல லங்கோடு தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப வறண்ட பூமி, கண்ணகரையில இருக்கும். இந்த கரூர் மாவட்டம் எல்லாம் பக்கத்துல எங்க முடியாது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு எங்கேயோ தூத்தல் தூரும். அவரு என்ன பண்ணாரு, ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தார். மழை பெய்ய ஆரம்பிச்சது.
இப்ப நனைஞ்சு போனா எதை வச்சு துடைக்கிறது? ஆனா பக்கத்துல ஒரு இடிஞ்ச கோயில் இருக்குது, அந்த இடிஞ்ச கோயிலுக்குள்ள நுழைஞ்சாரு. நுழைஞ்சு அப்படி உள்ள போனதே அப்படி தலையை தூக்குனாரு. அங்க ஒரு சாமி நின்று இருந்தது. அது சமண கோயில். அந்த சாமி லங்கோடும் இல்லாம நிக்குது. அப்படியே கையெழுத்து கும்பிட்டாரு. கும்பிட்டு கேட்டாரு, நான் 7 ஏறு கூட்டி உழுதுகிட்டு இருந்தேன், லங்கோட நிக்கிறேன், நீ எத்தனை ஏறு கூட்டி உழுதியோ அதுவும் இல்லாம நிக்கிறீங்க.